வணக்கம் தமிழமுதம் சேனல் நேயர்களே. தமிழ் சினிமாவின் திரைக்கதை மன்னன் இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்களின் திடீர் மறைவு நம் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்குங்க. இன்று அதிகாலை மாரடைப்பால் அவர் காலமானார் அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்கு. பொதுவா ஒரு மனிதனின் மரணம் என்பது தற்செயலாக நடப்பது கிடையாதுங்க. அது கிரகங்களின் கணக்குப்படிதான் நடக்குது. அந்த வகையில் அவருக்கு தற்போது நடந்து வரும் தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இந்த திடீர் மாரடைப்பை ஏற்படுத்தின என்பதை ஜோதிட ரீதியாக அக்குவேறு ஆணிவேராக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாக்யராஜ் அவர்களின் ஜாதகப்படி அவர் கும்ப லக்கணம், கன்னி ராசி, அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவர். கும்ப லக்கணத்திற்கு 2 மற்றும் 7ஆம் இடங்கள் மாரக ஸ்தானங்கள், அதாவது மரணத்தை கொடுக்கக்கூடிய இடங்கள். இதில் 2ஆம் அதிபதி குரு பகவான், 7ஆம் அதிபதி சூரிய பகவான். அதே மாதிரி கும்ப லக்கணம் ஒரு ஸ்திர லக்கணம் என்பதால் இதற்கு 9ஆம் வீடான துலாம் ராசி தான் பாதகஸ்தானம் ஆகுங்க. இந்த பாதகஸ்தானத்திற்கு அதிபதியாக வருபவர் சுக்கிர பகவான். இவருக்கு தற்போது புதன் தசை நடந்துட்டு இருக்குங்க. கும்ப லக்கணத்திற்கு புதன் 8ஆம் வீட்டிற்கு அதிபதி, அதாவது ஆயுளுக்கு அதிபதி. அவர் ஜாதகத்தில் சூரியனுடன், அதாவது மாரகாதிபதி சூரியனுடன் இணைந்து புதன் கேதுவின் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறாரு. இந்த புதன் திசையில் தற்போது இவருக்கு சுக்கிர புத்தி நடக்குதுங்க. நான் முன்பே சொன்னபடி சுக்கிரன் என்பவர் இந்த லக்னத்திற்கு பாதகாதிபதி. ஒரு ஜாதகத்தில் பாதகாதிபதி புத்தி நடக்கும் போது அதுவரை மறைந்திருந்த உடல்நல பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுக்குங்க. இன்னைக்கு அதிகாலை மரணம் நிகழ்ந்த நேரத்தில் அவரது ஜாதகத்தின் கிரகத்தின்படி அந்தரம், சூட்சமம், பிராணன் எப்படி வேலை செஞ்சிருக்குன்னு பாருங்க. சுக்கிர புத்தியில் இப்போது இவருக்கு செவ்வாய் அந்தரம் நடந்திருக்குங்க. செவ்வாய் பகவான் இவருக்கு லக்னத்திலேயே அமர்ந்து சதயம் நட்சத்திரத்துல இருக்காரு. மருத்துவ ஜோதிடத்தில் செவ்வாய் என்பது ரத்தம் மற்றும் ரத்த அழுத்தம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய கிரகம். சுக்கிரன் சூட்சமம், சுக்கிரன் பிராணன் எப்படி வேலை செஞ்சிருக்கு அப்படின்னா, செவ்வாய் அந்தரத்திற்குள் நுணுக்கமாக சுக்கிர சூட்சமும் சுக்கிர பிராணனும் இணைந்து செயல்பட்டு இருக்குங்க. சுக்கிரன் என்பவர் இதய தசைகளை கட்டுப்படுத்தும் கிரகம். மேலும் அவர் பாதகாதிபதியாகி லக்னத்திலேயே இருக்கிறாருங்க. இதயத்திற்கு காரக கிரகமான சூரியன் பாதகாதிபதி சுக்கிரனின் பூராடம் நட்சத்திரத்துல அமர்ந்திருக்கிறாரு. தசைநாதனான புதனும் சூரியனுடன் இணைஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு அதிகாலை ரத்த ஓட்டத்திற்கு காரணமான செவ்வாய் அந்தரமும் பாதகாதிபதியான சுக்கிரனின் சூட்சமும் மற்றும் பிராண ஓட்டமும் ஒன்றாக இணைந்த போது ரத்த ஓட்டத்தில் திடீர் தடையையும் இதய திசைகளில் கடுமையான அழுத்தமும் ஏற்பட்டிருக்குங்க. லக்னத்தில் அமர்ந்திருந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை தசாபுத்திகளின் தூண்டுதலால் இந்த திடீர் மரணத்தை கொடுத்திருக்குங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா மாரக பாதக அதிபதிகளின் தசையும் ரத்த ஓட்டத்தை குறிக்கக்கூடிய செவ்வாயின் அந்தரமும் சுக்கிரனின் பிராணனும் ஒன்றாக கூடி வந்ததே இந்த துயரமான முடிவிற்கு காரணமா அமைஞ்சிருக்கு. விதியின் கணக்கை யாராலும் மாற்ற முடியாது என்பதற்கிணங்க தமிழ் சினிமா ஒரு மாபெரும் சகாப்தத்தை இழந்து நிக்குதுங்க. கே பாக்யராஜ் அவர்களின் ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்தனை பண்ணுவோங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.